ஈரோடு அரசு மருத்துவமனை அருகே உள்ள மேம்பாலத்திலிருந்து நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த ஈரோடு சேலம் திருமண்டலம் ஆயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் உள்ளார். ரமேஷ், விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் கிருஷ்ணவேணி. ஈரோடு சேலம் திருமண்டல பேராயராக ஜேக்கப் லிவிங்ஸ்டன் இன்று காலை நடைபயிற்சியின் போது மேம்பாலத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு சேலம் திருமண்டல பேராயராக பணியாற்றி வந்தவர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன். இவர் கடந்த 10 நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள மேம்பாலத்தில் அவர் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் நிலைதடிமாறிய அவர் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் இருந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆறுதோடு பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 2025 ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஈரோடு சேலம் திருமண்டல பேராயராக பொறுப்பேற்றார். ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த திருமண்டலத்தின் நிர்வாக பணிகளை அவர் கவனித்து வந்துள்ளார். மறைந்த பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டனுக்கு எலனா என்ற மனைவியும் ஜொகானா என்ற மகளும் உள்ளனர். பேராயரின் இந்த திடீர் மறைவு குறித்து தகவல் இருந்ததும் கிறிஸ்துவ சபையினர் மற்றும் பொதுமக்கள் ஈரோடு அரசு மருத்துவமனை முன்பு திரண்டனர். அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.